அது என்ன படம் அது? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். சிவாஜி கணேசன் படமா? இல்ல ஜெமினி கணேசன் படம். இந்த படம் தனுஷ் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. சத்தியமா தனுஷ் நடிச்சிருந்தா இந்த படம் வந்திருக்க மாட்டேன். உண்மையிலே அந்த பையன் மூஞ்சி அப்படியே சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சேர்ந்து கலந்து இருக்குது. முகம் அப்படி இருக்குதுடா. இல்ல டிஃப்ரெண்டா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ செகண்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. தனுஷ் சாரோட கேமியோ தான் இல்லை, அது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது இல்லை. பட் ஜிவி சாரோட கேமியோ இருக்கு, நல்லா இருக்கு படம் பார்க்க. நான் பாப்கார்ன் சாப்பிடலான்னு தான் வந்தேன். இங்கே பார்த்தா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் நிற்கிறீங்க. பாப்கார்ன் பார்க்குறவங்கள்ட்டெல்லாம் இன்டர்வியூ கேட்டு போட்டுட்டு இருக்கிறீங்க. படம் எப்படி இருக்கு சேனல் வழியா உங்க எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நம்ம படம் எப்படி இருக்கு சேனலோட ரிவ்யூக்காக கமலா தேட்டரில் நின்றுட்டு இருக்கிறோம். என்ன படம்னு கேட்குறீங்களா? நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம், தனுஷ் சார் இயக்கிய படம். ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன மெசேஜ் சொல்கிறேன். இங்கே சுற்றி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய யூடியூபர்ஸ் இருக்காங்க. வெள்ளிக்கிழமை நீங்கள் படம் பார்க்க தவறாமல் வந்தீங்கன்னா நீங்களும் யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகி இதே பெரிய ஸ்க்ரீனில் நீங்களும் தெரியலாம். ரிவ்யூ பார்ப்போம், ஆடியன்ஸ் ரிவ்யூ பற்றி கேட்போம். நிஜமாவே நல்லா இருக்கு படம். ஸோ நான் எப்பயும் சொல்றது தான், 2K கிட்ஸ்க்கு ரிலேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு படம். அதுவும் இவ்வளோ பீப்புளும் டெபியூ பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி இல்லாத ஒரு படம். லைக் டெபியூ மாதிரியே இது இல்லை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கு கான்செப்டே. பழைய லவ் ஸ்டோரி இல்லைனா இதுக்கு முன்னாடி இருந்த லவ் ஸ்டோரி இல்லைனா தனுஷ் சார் ஆல்ரெடி டைரக்ட் பண்ண படம் மாதிரி இல்லை, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ செகண்டுக்கு லீட் கொடுத்துருக்காங்க. தனுஷ் சாரோட கேமியோ தான் இல்லை, அது ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணோம், பட் அது இல்லை. பட் ஜிவி சாரோட கேமியோ இருக்குது, நல்லா இருக்கு படம் பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் பார்க்கலாம். மூஞ்சி சுழிக்க வைக்கிற மாதிரி எந்த விதமான இதுவும் இல்லை, நல்லா இருக்கு. இன் குட் புக்ஸ். ஆமா தனுஷ் சாரோட ஆக்டிங் மாதிரியே இருக்கு. நிறைய ரிசம்பிள்ஸ் இருக்கு. இந்த VIP 2ஓட பாட்டோ அந்த மாதிரி குட்டி குட்டி தனுஷ் சாரோட இந்த ஃபேன் பாய் சம்பவம் மாதிரி அவரே வச்சிருக்காரு. ஸோ நல்லா இருக்கு. ஜிவி சார் இல்ல, ஸோ அது என்ன குறைய சொல்ல முடியாது, நல்லா இருக்கு. சார் வணக்கம். என்ன படம் பார்க்க வந்தீங்க? என்ன படம் பார்த்துருக்கீங்க? தனுஷ் படம் தான் பார்க்கலாம் சார். பயங்கரமா இருந்துச்சு படம். ஸோ இந்த டைப்ல இந்த காலத்துல ஒரு படம் ஒன்று எடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு படம் எடுக்கலாம். தனுஷ் இது ப்ரீவியஸா நம்ம நிறைய படம் பார்த்துருப்போம். ஆனா அந்த பேட்டர்ன்ல இல்லாம இது இப்போ நம்ம சொல்றோம்ல 2K கிட்ஸ்னு சொல்லியிருக்கோம், 90 கிட்ஸ்னு சொல்லியிருக்கோம், இப்போ ஜென்னுன்னு ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கோம். இந்த கேட்டகரி ஆளுங்களுக்கான எடுத்த இப்போ இருக்கிற 2000 பிறந்த பசங்களுக்காக எடுத்த ஒரு படமா இது இருக்கும். தனுஷ் நடிக்காத பெரிய ஹீரோ தனுஷாவே ஹீரோ வாழ்ந்திருக்காரு அப்படின்றாங்க. ஆமா நீங்க எல்லா ஆட்டிடியூடுமே பிஹேவியர் எல்லாமே தனுஷ் மாதிரியே இருக்கும். என்னடா நிக்கிறது தனுஷ் மாதிரி நிக்கிற, நடக்கிறது தனுஷ் மாதிரி நடக்கிற, என்ன பேசுறது தனுஷ் மாதிரி, அப்பதான் எனக்கு தெரிஞ்சு. அப்படியே தனுஷ் அப்படியே உள்ள வாங்கி பேட்டி போட்டு மொத்தத்துல படம் எப்படி இருக்கு? மொத்தத்துல படம் நல்லா இருக்கு, ஜாலியா இருக்கு. ஸோ என்ன மாதிரி 90 கிட்ஸ்லாம் பார்த்து இந்த படத்தை என்ஜாய் பண்றதுக்கு பார்த்தா இந்த ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் நிறைய சின்ன பசங்களாம் பார்த்தா படத்தை பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ தனுஷ் சார் இன்னும் இது மாதிரி நிறைய படங்கள் பண்ணா நல்லா இருக்கும். ஹீரோ தனுஷ் சார் ஹீரோவா பண்றது பிடிச்சிருக்கா இல்ல படம் அவருடைய திரைக்கதை பிடிச்சிருக்கா? ஏங்க தனுஷ் என்ன பண்ணாலுமே நல்லா இருக்குங்க. என்ன பண்ண நடிச்சாலும் நல்லா இருக்கு, பாட்டு பண்ணாலும் நல்லா இருக்கு, இப்போ டைரக்ட் பண்ணாலும் நல்லா இருக்கு. ஸோ இதுல இருந்தே தெரியுது நீங்க நிறைய தனுஷ் ரசிகரா இருப்பீங்க. ஆமா நான் மட்டும் இல்லை, எல்லாருமே தனுஷ் இங்க இருக்க எல்லாருமே தனுஷ் ஃபேன்ஸாக தான் படம் பார்க்கலாம். ஏன்னா ஆர்டிஸ்ட் யாருமே இல்லைங்க, புது ஆர்டிஸ்ட் இவங்களை பார்க்க எப்படி வருவாங்க? தனுஷ்காக தான் வந்து தனுஷ் அவருக்காக தான் இந்த படம் பார்க்கலாம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. என்ன படம் பார்க்க வந்தீங்க? என்ன படம் பார்த்தீங்க? என்ன படம் பார்த்தீங்க? அது என்ன படம் அது? நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். சிவாஜி கணேசன் படமா? இல்ல ஜெமினி கணேசன் படம். என்ன பாட்டு அது? அவருக்கு ஒரு பேர் இருக்குது, சாம்பார்னு வாங்க, ஞாபகம் இருக்குங்களா? அந்த சாம்பார் சாதம் இந்த படம் ஜெயிச்சுது. ஒரு பொண்ணு பார்க்க போனா பொண்ணுக்கு சமைக்க தெரியுமா ஆட தெரியுமா தான் கேட்பாங்க. ஆனா ஒரு ஆம்பளைய சமைக்க தெரியுமா கேட்டதுக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறான்னு கேட்கறேன் காலமாக. ஓகேவா? அந்த சாப்பாட்டு விஷயத்துல தான் அந்த பொண்ணு மதி மழங்குது. இந்த கருவாட்டு குழம்பு சாம்பார் சாதம் அங்கே ஜெயிச்சிருங்க அந்த படம். வேற எதுவுமே ஜெயிக்கல. ஏன்னா எல்லா பொண்ணு ஆசைப்படும், சாண்ட்விட்ச் வாங்கி கொடுத்தலாம், நெகா வாங்கி கொடுத்தலாம், பட்டு போட வாங்கி கொடுத்தலாம், அதெல்லாம் நீடிக்காது. தன் அம்மா இறந்த பிறகு சாம்பார் சாதம் கருவாட்டு குழம்புனா ரொம்ப பிடிக்குதுன்னு தெரிஞ்சு தன் காதலை செஞ்சு கொடுக்குறான்னா அதுதான் அந்த காதல் ஜெயிக்குன்னு நினைக்கிறேன். அதுதான் ஜெயிச்சுக்குது இந்த படம். இந்த படம் தனுஷும் நடிச்சிருந்தா கூட நல்லா இருந்திருக்காது. சத்தியமா தனுஷ் நடிச்சிருந்தா இந்த படம் வந்திருக்க மாட்டேன். உண்மையிலே அந்த பையன் மூஞ்சி அப்படியே சாம்பார் சாதமும் தயிர் சாதமும் சேர்ந்து கலந்து இருக்குது. அது இயல்பான நடிப்பு. தப்பா நடிக்கிற தம்பி, உங்களுடைய முகம் அப்படி இருக்குதுடா. எழுத்துதெல்லாம் பால் மாதிரி இருக்குது மூஞ்சி. நீ இப்படி விட்டு குத்துக்கிறியா உன் காதலிய? ஏன்னா தன் தந்தைக்கு விட்டு கொடுத்துக்கிறா. ஸ்கிரீன் பிளே நல்லா பண்ணுறது. தனுஷ் கூட அந்த அளவுக்கு நடிச்சிருந்தா நல்லா இருந்திருக்காரு. ஆனா அந்த பையன் நல்லா நடிச்சு. அந்த பையனே தனுஷ் மாதிரி தான் நடிச்சிருக்காரு. திருப்பி தனுஷை பற்றியே பேசிக்கிறேன்.
தனுஷன் ஸ்கிரீன் பார்த்து நல்லா இருக்காது, அந்த பையன் அந்த மாதிரி போயிட்டான்றேன். அது ஐக்கமாயிட்டான், தன்னை அர்ப்பணிச்சுக்கிறான், தனுஷ் மாதிரி அர்ப்பணிச்சுக்கிட்டு நடிச்சுக்கிறான். நான் சொல்றது அவங்களுடைய நடிப்பே இல்லை அதுல. லவ் ஃபெயிலியரை பத்தி சொல்லுங்க. லவ் பேர் இல்லை, எதுக்கும் லவ் பேர் ஆகும். லவ் ஃபெயிலியர் சாங் எப்படி இருந்துச்சு? எப்படி வேணா லவ் பேர்ல லவ் படம் நிறைய படம் பார்த்துக்கிறேன். ஆனா சாங்கு ஜிவி பிரகாஷ் சூப்பரா இருக்குது. ஓப்பனிங் சாங் தனுஷ் பாடிக்கிறாப்புல, அதெல்லாம் எக்ஸ்ட்ரா நிறைய தான் இருக்குது. வேற என்ன கேக்குறீங்க? என்ன கருத்து நல்லா சொல்ல கேட்டு ஒரே ஒரு மெசேஜ் சொல்றேன். கை நிறைய மாப்பிள்ளை பாக்குறதோட நல்லா உங்களுக்கு சமைச்சு போடுற ஆம்பளையா பார்த்து கல்யாணம் பண்ணுங்க. அவன் தான் பொறுப்பா இருப்பான், பொறுமையாவும் இருப்பான். பொறுமையா இருந்தா ஜெயிச்சான் அவன். அதுதான் அந்த காதல் ஜெயிச்சது. நல்ல வேலை. நான் இப்ப திருப்பி சொல்றேன், பொண்ணுங்களே, இது படம் வந்து 14ஆம் தேதி வரக்கூடாது, கருமா இந்த தேதியில வந்ததுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன்னா நல்லா கேளுங்க, லவ் பண்றவங்க முதல்ல அவன் சம்பளத்தை பார்க்காத, அவன் நல்லா சமைக்கிறவனா பாருங்க, நல்லா துணி துவைக்கிறவனா பாருங்க, அவன் தான் பொறுப்பா இருப்பான். அதான் பொறுமையா இருந்து அந்த பையன் ஜெயிச்சான், படத்துல ஜெயிச்சுட்டான். படத்தோட பத்தி உங்களுடைய கருத்து? தனுஷ் சார் வந்து ராயன் பண்ணியிருப்பாரு, நம்ம பார்த்துருக்கோம். அது நல்லா இருந்தது. அது ஆக்ஷன் ஜானர். இது வந்து லவ் ஜானர். இந்த லவ் ஜானர் கேட்ட கேஸ்டிங் செலக்ட் பண்ணியிருக்காங்க, எங்காக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கு. ரியலிஸ்டிக்காக லவ்ல என்னென்ன சேலஞ்சஸ் வரும் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. கிளைமேக்ஸ் மட்டும் ஆடியன்ஸ் கிட்ட விட்டுட்டாங்க, யாரையும் ஹர்ட் பண்ணாத மாதிரி கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. கோல்டன் ஸ்பேரோ சாங் வந்து தியேட்டர்ல பார்க்க சொல்ல இன்னும் நல்லா இருக்கு. சாங்ஸ்லாம் நல்லா இருக்கு. ஜிவி பிரகாஷ் சூப்பரா பின்னி எடுத்திருக்காரு, சூப்பரா பண்ணியிருக்காங்க. கேஸ்டிங் செலெக்ஷன் தான் ஸ்ட்ரென்த்து. தாமஸ்ன்னு வந்து ஃப்ரெண்டா ஒருத்தர் வருவாரு, லியோல கூட நடிச்சிருக்காரு. அவர் வந்து சூப்பரா இருந்தது. ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங், அப்புறம் ஹியூமர், அதெல்லாம் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இப்ப தனுஷ் சார் நடிக்காத குறைய ஹீரோ வச்சு தனுஷ் சார் முழுசா தனுஷாவே மாறி இருக்காரு. அவருக்கு டைம் இருக்கணும்ல, எல்லா படமும் நடிக்க முடியாது, எல்லா படமும் டைரக்ட் பண்ண முடியாது. அவர் சூஸ் பண்ணி தான் பண்றாரு. சூப்பரா பண்ணியிருக்காரு அவர். இல்ல ஹீரோ வந்து தனுஷோட சாயல் அப்படியே எடுத்திருக்காரு. அப்படியெல்லாம் இல்ல ப்ரோ, அவர் நிறைய படம், அவங்க அக்கா பையன்ற தங்கச்சி பையனும் அக்கா பையனும், அதனால நிறைய படம் பார்த்துருப்பாரு. அதனால வந்து கொஞ்சம் லைட்டா இருக்கலாம். பட் ஆனா ஃபுல்லாலாம் அந்த மாதிரி காப்பி எல்லாம் அடிக்கல. பஜ்ஜி போண்டா இருக்காது தேட்டர்ல, பாப்கார்ன் தான் இருக்கும். நான் பாப்கார்ன் என்ன வேலைண்ணே அங்கே இருக்கா? சரி வர இருங்க. பாப்கார்னுக்கு முன்னாடி இங்கே 2 ரொம்ப ரேட்டாக இருக்கும், வெளியில் போய் பார்ப்போம். ஐயோ இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா, படம் ரிலீஸ் ஆயிடுச்சு போல இருக்கே. ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்கிறாங்களே, ரிவ்யூ கொடுப்போம். சொல்லுங்கள் சார். படம் எப்படி சார்? ஆமாம் சார், இதில் படம் எப்படி இருக்குன்னு இருக்குது சார். படம் உள்ள இருக்கிற படம் எப்படி இருக்குன்னு ஆமாம், படம் இன்னைக்கு படம் ரிலீஸ் ஆயிடுச்சா சார்? இல்லை சார், நான் பாப்கார்ன் சாப்பிட்லான்னு தான் வந்தேன். இங்கே பார்த்தா ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் நிற்கிறீங்க. பாப்கார்ன் பார்க்குறவங்கள்ட்டலாம் இன்டர்வியூ கேட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. தயவுசெய்து படம் பார்க்குறவங்கள்ட்டையா பார்த்து முதல்ல படம் பார்த்தீங்களான்னு கேட்டுட்டு ரிவ்யூ போடுங்க. பாதி பேர் படம் பார்க்காமே ரிவ்யூ சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. நானே பாருங்கள் பாப்கார்ன் சாப்பிட தான் வந்தேன். படம் நல்லா எடுத்திருப்பாங்க, ஆனால் ரிவ்யூன்ற பேரில் படம் பார்க்காமலே ரிவ்யூ கொடுத்து அந்த படத்தோட ஸ்பாயில் பண்ணிடுறாங்க. அதனால் இன்றைக்கி 2 படம் தனுஷ் சார் டைரக்ஷன்லேயும் பிரதீப் ரங்கன் சார் படமும் ரிலீஸ் ஆகிருக்கு. படம் எல்லா ரிவ்யூவுமே நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. தயவு செய்து படம் பார்த்துட்டு ரிவ்யூ கொடுங்க. ரிவ்யூ கொடுக்குறவங்க நல்லா கொடுங்க.